நடிகர் கமலஹாசனை போல நம்ம தளபதி விஜயும் வினோத்தை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி இப்ப வைரலா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் தளபதி 69 கிடையாதான், தளபதி 68, அதாவது கோட் படம் சொல்லி ஒரு நியூஸ் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குங்க. என்ன சொல்றேனே தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்குது, ஒரு பக்கம் சோகமாவும் இருக்குது. ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு பைத்து முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம தளபதியோட கடைசி படம் பாத்தீங்கன்னா தளபதி 69 வந்து அறிவிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. தளபதி 69 படத்தை டிராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியில வந்துருக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மையினே தெரியல. ஆனா அது கொஞ்ச நாளாவே நியூஸ் பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் மட்டும் தான் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா தளபதி ஆல்ரெடி பொலிட்டிக்கல் வரதுனால இவரோட தளபதி 69 தான் கடைசி படம்னு சொன்னதுனால சரி இன்னும் ஒரு படம் நடிப்பாருன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தளபதி 68, அதாவது கோட் படம் தான் தளபதியோட கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இப்ப பாத்தீங்கன்னா தளபதி 69 படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வர கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு தெலுங்கு நிறுவனம் தயாரிக்கிறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது டிராப் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொந்த ப்ரொடக்ஷன்ல நம்ம 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வந்து தளபதி 16 எடுத்த படத்தை தயாரிப்பாங்கன்னு சொல்லி நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியிட்டாங்க. பட் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேக் நியூஸா போய் இப்போ அதுவும் இல்லாத போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தளபதி 69 டிராப் ஆகிடுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப லைட்டா பயமா தான் இருக்குது. சொல்லப்போனா கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம தளபதியோட கடைசி படம் தளபதி 69 கிடையாது, தளபதி 68 கோட் படம் தான் கடைசி படம்னு நினைக்கிறேன். நினைக்கும் போதே பயங்கர கஷ்டமாகுது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் போது உண்மையாவே பயங்கர வருத்தமா இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி பொலிட்டிக்குள்ள போனதும் படம்லாம் நடிக்கும் போதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் எப்ப பண்ணாரோ அப்போல இருந்து அடுத்த தளபதி நான் தான் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஆக்டர்ஸ் எல்லாம் அடுத்த தளபதி நான் தான் சொல்லி ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் விஜய் மாதிரி பண்றதும், விஜய் மாதிரி பேசுறதும், விஜய் மாதிரி நடக்கிறதும், ஸோ விஜய் நடிச்ச டேரக்டர்ஸா வச்சு படம் எடுக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத ஆக்டர்ஸ் எல்லாம் ஓவர் சீன் போட்டு திடீர்லாம் பாக்குறப்ப செம்ம காண்டா இருந்துச்சு. இப்ப தளபதி 69 படமும் டிராப்னு சொல்றப்ப உண்மையாலுமே அவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வினோதுங்க. வினோத் உண்மையாலுமே பயங்கர பாவங்க. ஏன்னா ஒரு தீரன், சதுரங்க வேட்டைன்னு சொல்லி சூப்பரான மெகா ஹிட் மூவி எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைரக்டரை அஜித்துக்கு எப்ப கால் ஷீட் கொடுத்து அஜித் படத்தை எப்ப கமிட் ஆனாரோ அப்ப இருந்து அவரோட லைஃப் கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அஜித்தை வச்சு எடுத்த அத்தனை படம் ஃபிளாப்புங்க. வினோத் எடுத்த படம் மாதிரியே கிடையாது. சதுரங்க வேட்டை, தீரன்ற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் இவ்வளவு கேவலமான ஒரு படத்தை எடுத்திருக்காரான்னு சொல்லி அந்த அளவுக்கு விமர்சன ரீதியாவும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி, பட்டு கேவலமா வந்து வரவேற்பட்டுச்சு. வினோத்தை பயங்கரமா திட்டினாங்க. ஸோ இது வினோத் படமே இல்லை, ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களா. அஜித் சொல்ல போனா அஜித் பாத்தீங்கன்னா வினோத்தோட லைஃப் கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம கமலஹாசன், அதாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவரோட 233வது படத்துல டைரக்டர் வினோத்தை புக் பண்ணாருங்க. ஸோ அதுக்கான ஷூட்டிங் எல்லா ப்ராசஸும் நடந்துச்சுங்க. ஸோ நம்ம கமலஹாசன் கூட கன் ஷூட் ஃபைட்லாம் ரிஹர்சல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது டீசர்லாம் கூட வெளியிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நினைச்சே தெரியல, அந்த படம் திடீர்னு டிராப்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க. ஸோ அதுலயே ஆல்ரெடி அப்செட்ல இருந்த நம்ம வினோத் நம்ம தளபதி விஜய் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கலந்த பொலிட்டிக்கல் மூவியா கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அனிருத் மியூசிக் போட தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசப்பட்ட இந்த படம் திடீர்னு தளபதி 16 டிராப் ஆயிருக்குன்னு சொல்றப்ப வினோத் நினைச்சா உண்மையில பயங்கர கஷ்டமா தாங்க இருக்குது, பாவமா இருக்குது. ஏன்னா எப்படிலாம் படம் எடுத்த ஒரு மனுஷன் அஜித்னு ஒரு ஆளை நம்பி உள்ள போய் அவர் கெரியரே க்ளோஸ் ஆகி பண்ணிக்குது. ஸோ அவர் என்ன பண்ண போறாருன்னு உண்மையாலுமே தெரியல. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப பயங்கர கஷ்டமா தான் அது. வினோத் நினைச்சாலும் பாவமா தான் இருக்குது. நம்ம தளபதி ஃபேன்ஸ், அதாவது எங்களை மாதிரி தளபதி ஃபேன்ஸ் நினைச்சா கஷ்டமா இருக்குது. ஏன்னா தளபதி மேலே படமே நடிக்க மாட்டாரு, பொலிட்டிக்கல் வராரு தான், பட் இருந்தாலும் படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்றப்ப அது தளபதி ஃபேனுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வழிலாம். இருந்தாலும் தளபதி 16 இன்னும் ஒரு படம் வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்தோம். அதுக்கும் எண்டு கார்டு போட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து அஃபீஷியலா பாத்தீங்கன்னா தளபதி சைட்ல இருந்து யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு இது ரூமரா இல்லை உண்மையான்னு சொல்லி நீங்களே சொல்லிருங்க. இதுக்கு மேல வெயிட்லாம் பண்ண முடியாது தலைவா. அவ்வளோ இதுல இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதீங்களாம் ஆடிட்டு இருக்கிறாங்க அடுத்த தளபதி நான் தான் கேட்கறப்ப அவ்வளவு காண்டாவுது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை நடத்துவதற்கான இடத்த தேர்வு செஞ்சுட்டாங்களாம். ஸோ இடத்த தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசிடம் முறையான அனுமதியை வாங்கிட்டு நம்ம தளபதி வச்சு அதை அறிவிப்பு வெளியிட போறாராம். ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்க போற மாவட்டம் எந்த மாவட்டம்னு சொல்லி அதிகமான வாய்ப்பு உள்ள மாவட்டங்கள் 4 வந்து இருக்குதுங்க. ஸோ மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கன்ஃபார்மா
நம்ம தமிழக வெற்றிகளுக்கு முதல் மாநாடு நடக்க போதான். ஸோ அனுமதியை பெற்றுட்டு நம்ம தளபதி விஜய் அஃபீஷியலா வெளியிடுவாராம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் என்ன நியூஸ் வந்துன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 2 பேர் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ண போறாங்களாம். ஸோ அது வேற யாரும் இல்லைங்க, ஆக்டர் ராகவா லாரன்ஸும் கலக்க போதையார் நம்ம பாலா வந்தாங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லவே வேணாம். பாலாவும் ராகவா லாரன்ஸ் சாரும் கிட்டத்தட்ட மக்களுக்கு எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பாலா பத்தி சொல்லவே வேணாங்க. மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தரதுல இருந்து பண உதவி செய்யறதுல எக்கச்சக்கமான இது பண்ணியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் சாரும் சொல்லவே தேவையில்லைங்க, டிராக்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு விவசாயிகளுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு நன்மையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற 2% நம்ம தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்றதை நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தளபதியும் ஓகேன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கலாம். அவர் அப்படிங்க எவ்வளவோ ஊழல் சேவைகளா இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா நம்ம தமிழக வெற்றிகளும் பாக்கியம் பண்ணிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு நான் உண்மையாவே சொல்றேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்றது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நடந்தா உண்மையாக நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த வீடியோ. தளபதி 68 தான் லாஸ்ட் படம் நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, இவ்வளவு நாள் பார்த்துட்டோம். நம்ம தளபதி பிறந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 22 ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தளபதி 69 படம் கண்டிப்பா வரணும், அதான் ஆசையா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.